வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கால் வலிக்கான காரணங்கள் என்ன? கால் வலி ஏன் வருது? அதுவும் முக்கியமா 60 வயச தாண்டிட்டாவே கால் வலி வர ஆரம்பிக்குது. கை, கால் நடுக்கங்கள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது ஏன் வருது? இத வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆனா கண்டிப்பா 60 வயசுக்கு மேல எல்லாரும் நெனைப்போம், கால் வலி கண்டிப்பா வரும் அப்படின்னு நெனைக்கிறோம். அது தவறான ஒரு விஷயம். கால் வலி வராம இருக்கிறதுக்கு நம்ம சரியான உணவுகளையும், அது கூட சேர்த்து நம்ம சில சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது 80 வயசானா கூட கால் வலியே வராது. 80 வயசுலயும் நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடி போய் படி ஏறலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் நம்மளுக்கு இருக்கும். அது நம்ம உணவுகளில் என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கால் வலி வர்றதுக்கான முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்துடலாம். அதுவும் முக்கியமாக ஒரு 7 காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன காரணம்? அந்த 7 காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இருந்தாவே நம்மளுக்கு கால் வலி வர ஆரம்பிக்கும். மூட்டுகளில் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். கால், கை எல்லாங்களே நடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். முதலாவது என்னென்னா எலும்பு பலவீனம். அதாவது கால்சியமும் விட்டமின் டியும் குறைபாடு ஏற்படுறதுனால எலும்பு பலவீனமாக இருக்கும். அதுவும் வயது ஆக ஆக நம்ம உடம்புல இருந்து கால்சியம் வெளியேறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? விட்டமின் டி இல்லைன்னா உடல் கால்சியத்தை எலும்புல இருந்து சேர்க்க முடியாமல் போயிடும். இதனால் என்ன ஆகும்? எலும்பு உருகி போக ஆரம்பிக்கும். இதைத்தான் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மூட்டு வலி, பேக் பெயின் இது எல்லாமே வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. இரண்டாவது என்ன? மூட்டு இடைகளில் எரிச்சல் ஏற்படுறது. இதைத்தான் இன்ஃப்ளமேஷன் இன் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆர்த்ரைட்டிஸ் இல்லை வாதம், கயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் திரவம் குறையும். எலும்பானது அங்கே உராய்வு ஏற்பட்டு நம்மளுக்கு வலியை ஏற்படுத்தும். மூன்றாவது காரணம் என்னென்னா இரத்த சோகங்க. அதாவது இரத்த சோகங்கிறது நம்மளுடைய இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடியதான் இரத்த சோகம். சரியாக ரத்தம் கால் வரை ஓடலைன்னா, அதாவது நம்ம ரத்த ஓட்டம் நம்ம கால், கை எல்லா இடங்கள்லையுமே போகணும்ல. அப்போ ரத்த ஓட்டம் அங்கே சரியாக இல்லைன்னா அங்கே ஆக்சிஜனுடைய சப்ளிமெண்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு அதாவது கால் மரத்து போகிறது, கால் பிடிச்சு இழுக்கிறது, இந்த மாதிரி வலிகள் ஏற்படுறதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் இல்லாததுனால தான். நான்காவது காரணம் என்னென்னா அதிக நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கிற பழக்கம். சில பேர்லாம் பொழுதன்னைக்குன்னுமே உட்கார்ந்தே இருப்பாங்க. ஸோ உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. நீண்ட நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடாது, நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. ஸோ அப்பப்போ நம்மளுடைய உடல்களை அசைவுபடுத்தணும். கொஞ்சம் நேரம் உட்காரணும், கொஞ்சம் நேரம் நடக்கணும், கொஞ்சம் நேரம் தூங்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்தோடனே நம்ம பரபரப்பாக ஏதாவது ஒரு வேலையை ஆக்டிவாக செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடியும் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி படுக்க அறையிலும் நீண்ட நேரம் ரொம்ப நேரம் படுத்திருக்காதீங்க. கொஞ்சம் நேரம் அவ்வப்போது எந்திரிச்சு நடங்க, தண்ணி குடுங்க, நடங்க, கொஞ்சம் நேரம் படுங்க, கொஞ்சம் நேரம் டிவி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறோம்? டிவியை ஆன் பண்ணுறோம். காலைல எந்திரிக்கிறோம், டிவியை ஆன் பண்ணுறோம். டிவிக்கு முன்னாடி பேசாமல் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கோம். கொஞ்சம் பக்கத்தில் ஸ்நாக்ஸை வேறு வச்சு நொறுக்கு தண்ணியை தின்னுக்கிட்டே டிவி பார்த்துட்டே இருக்கும். அது சின்ன வயசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி பழகிட்டோம்னா பின்னாடி நம்மளுக்கு ஒரு 40 வயசை தாண்டிட்டாவே நம்மளுடைய கால், கைகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு அவ்வப்போது நம்ம ஆக்டிவாக சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இல்லை வேலை செய்ய என்னால் முடியலை அப்படின்னா 2 நிமிஷம் நடங்க, 2 நிமிஷம் உட்காருங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷமாவது நடந்துட்டு உட்காருங்க. அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து 5வது காரணம் என்னென்னா அதிகப்படியான உடல் எடைங்க. அதாவது ஒபேசிட்டின்னு சொல்லுவோம்ல, ஓவர் வெயிட். அவங்களுக்கு கண்டிப்பாக கால்வலி ஏற்படும். ஏன்னா அவங்களுடைய மூட்டுக்கள் அவங்களுடைய எடையை அவங்களால தாங்க முடியாது. லோடு அதிகமாக இருக்கிறனால அங்கே அவங்க மூட்டுக்கள் தாங்க முடியாமல் அங்கே வலியை ஏற்படுத்துது. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கால்வலி ஏற்படும். ஸோ அவங்க கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கணும்.
அடுத்து 6வது காரணம் என்னன்னா சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் வலி வருங்க. ஏன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கும் பொழுது காலுக்கு உள்ளே இருக்கிற அந்த நரம்பெல்லாம் இருக்குல்ல, நரம்பெல்லாம் சுருங்கி பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால உங்களுக்கு கால்களில் எரிச்சல் ஏற்படும். அப்புறம் முள்ளு குத்துற மாதிரி ஒரு வலி உங்களுக்கு ஏற்படும். சில பேர்லாம் சொல்லுவாங்க சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கால் வலி வர்றதுக்கான ஒரு காரணம் சர்க்கரை நோய் இருந்தால் கண்டிப்பாக வருங்க. அடுத்து 7வது காரணம் என்னன்னா ஸ்லிப்பருங்க. செருப்புனால வரக்கூடிய ஒரு காரணங்க. சிலர் வீட்டில் தினமும் பழமையான கடிமையான செருப்பு போட்டுட்டு நடப்பாங்க. அதில் குஷன் இல்லாதனால அவங்களுக்கு கால் வலி வரும். அது காலில் அந்த வலி ஏற்படும். குஷன் இல்லாமல் நம்ம போடும்போது காலில் வலி ஏற்பட்டு அந்த காலில் இருந்து நம்மளுக்கு முழங்கால் வரைக்கும் அந்த வலி நம்மளுக்கு பரவி வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஸ்லிப்பர் அதாவது செருப்பு நம்ம போடுவோம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா அழகுக்காக காலுக்கு செருப்பு போடுவோம். ஆனால் இங்கே என்னென்னா கால் வலியை உண்டாக்காமல் இருக்கிற மாதிரியான செருப்பு போடணும். அதாவது குஷன் வச்சுருக்கிற மாதிரியான செருப்பு நம்ம போடுறது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது. கால் வலி வராது. குஷன்னா சில பேருக்கு தெரியாது. அந்த முள்ளு முள்ளாக இருக்கும்ல, அந்த மாதிரியான செருப்பு போடுறது ரொம்ப நல்லது. அதாவது கால் வலிக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய செருப்பு வாங்கி நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கால் வலி கொஞ்சம் வலி குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 7 காரணங்கள்னால தான் உங்களுக்கு இந்த 7ல் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் கால் வலி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கால் வலியோ மூட்டு வலியோ இடுப்பு வலியோ ஏதாவது ஒரு இந்த 7 காரணத்தில் ஏதாவது ஒரு காரணத்தில் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இப்போ நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இதனால தான் வருது அப்படின்னு. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது காலுக்கு நம்மளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம். முக்கியமாக கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம தமிழில் சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறணும். 2வது என்னென்னா விட்டமின் டிங்க. விட்டமின் டி சில பொருட்களில் இருக்காது. இது சூரிய ஒளியில் இருக்கும். அதாவது சூரிய ஒளியில் ஒரு டெய்லி நீங்கள் காலையில் ஒரு 10 நிமிஷம் காலையில் ஒரு வாக்கிங் போகலாம், இல்லைன்னா நிற்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்லைன்னா உட்காந்து யோகா கூட பண்ணலாம். காலை வெயிலில் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். சில உணவுகள் விட்டமின் டி இருக்குது. அதுக்கப்புறம் மெக்னீஷியம் சத்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவு. அதுக்கப்புறம் புரதச்சத்து அது நமக்கு தெரியுங்களா, பருப்பு பயிர், கொண்ட பயிர், இது எல்லாத்துலேயுமே புரதச்சத்து இருக்கும். ஒமேகா 3 எதில் இருக்கும்னா சியா சீட்ஸு, ஆலிவ் சீட்ஸு, இந்த மாதிரியான சீட்ஸில் இருக்கும். பழங்கள் பார்க்கும்போது அவகோடா பழம், இந்த பழத்துலலாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து நம்ம மேலே சொன்ன இந்த அனைத்து சத்துக்களுமே கொண்ட ஒரு 3 உணவுகளை தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 உணவுகளை நீங்கள் டெய்லி நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கால் வலியாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, தசை வலி இல்லை நடுக்கம் எல்லாமே சரியாகி நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, ஓட ஆரம்பிப்பீங்க. அந்த 3 உணவுகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. உணவு ராகிங்க. இதை தமிழில் நம்ம கேழ்வரகுன்னு சொல்லுவோம். இது 100 கிராம் நம்ம ராகியில் நம்மளுக்கு 344 mg கிராம் கால்சியம் இருக்குது. அதாவது நம்மளுடைய பசும்பால் இருக்குல்ல, மாட்டுப்பால், அதை விட 10 மடங்கு அதிக கால்சியம் சத்து கொண்டது இந்த கேழ்வரகுங்க. ஸோ இது விட்டமின் டி கூட நம்ம சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எலும்பு கட்டுமானம் உறுதியாக இருக்கும். எந்த வயதிலையும் நம்மளை அசைக்க முடியாது. இதில் நம்ம மேலே சொன்ன மெக்னீஷியம், அயன், ஃபைபர் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இதனால நம்மளுக்கு மசில்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும். அதாவது நம்மளுடைய கால் கை வலி, சூடு பிடிக்கிறது, இது எல்லாமே சரியாகும். இதை நம்ம எப்படி சாப்பிடணும்னா காலையில் நம்ம கேழ்வரகு கூழ் கிண்டி நம்ம சாப்பிடலாம். இல்லை நம்ம கேழ்வரகுல தோசை, இடியாப்பம், இல்லை கேழ்வரகை நம்ம முளைக்கட்டி வச்சு நம்ம அதில் பால் எடுத்து நம்ம குடித்தோம்னா நம்ம உடலுக்கு அவ்வளவு நன்மைங்க. நைட்டே நம்ம கேழ்வரகை லைட்டாக தண்ணியை தெளித்து ஒரு வெள்ளை கலர் துணியில் தண்ணியை தெளித்து நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் அது முளைச்சிருக்கும். அதுதான் நம்ம ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது முளை கட்டி இருக்கும். ஸோ அதை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டியால் வடித்து அந்த பாலை எடுத்து நம்ம காய்ச்சி குடித்தோம்னா நம்மளுக்கு அவ்வளவு ஒரு நன்மைங்க. அவ்வளவு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். 100 வயசானா
கூட நம்மளால் யாராலையும் அசைக்க முடியாது. நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த காலத்துலலாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இதைத்தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க ஆயுசே 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் நல்லா தடுமாறாம நடந்து போவாங்க. இது அவங்களுடைய ரகசியமே இந்த கேழ்வரகு தான். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா 15 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய மண்டையில் இருக்கக்கூடிய எலும்பு முதற்கொண்டு உங்களுடைய எலும்புகள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும். 30 நாட்கள் வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இறுக்கமான நிலை எல்லாமே சரியாகி உங்களுடைய பாடியை நல்லா ஃபிட்டாகவும் ஆக செய்யும். 2வது உணவு வந்து முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை. அதுவும் கிராமங்கள்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். அதாவது நம்ம 100 கிராம் முருங்கைக்கீரையை நம்ம தினமும் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் கிடச்சிரும், அயன் சத்து, இரும்பு சத்து கிடச்சிரும், விட்டமின் சி கிடச்சிரும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சொன்னால அதுவும் கிடச்சிரும். மேலே சொன்ன எல்லாமே கிடச்சிரும். இது நம்மளுக்கு வந்து இயற்கை கொடுத்த ஒரு கால்சியம் மாத்திரையும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து முருங்கைக்கீரையில் சத்து இருக்குது. விட்டமின் சி வந்து இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சத்தம் இதில் இருக்குது. கால்சியத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி, அதாவது நம்ம கால்சியம் உணவு வேறு ஏதாவது சாப்பிட்டோம்னா அதை அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய சத்தம் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதனால தான் கால்கள் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை சரி பண்ணுற தன்மை இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இது எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். முருங்கைக்கீரையை பொரியல் வச்சு சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இதனுடைய இலைகளை வந்து நம்ம சூப்பாக காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இலைகளை பவுடர் ஃபார்மில், அதாவது பொடி பண்ணி தூள் பண்ணி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். அதாவது சாதத்தில் போட்டு நெய் கலந்து நம்ம இந்த உணவை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். எலும்புகள் அனைத்துமே ஸ்ட்ராங்காக செய்யும். முருங்கைக்கீரை ஒரு அற்புதமான உணவு. கால்வலி, கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை 1 மாதம் தொடர்ந்து அளவாக சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுமே சரியாயிரும். இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது. இது இயற்கை கொடுத்த நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ முருங்கைக்கீரையை உணவில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிறணும். அடுத்த உணவு என்னன்னா, 3வது உணவு என்னன்னா வெந்தயங்க. வெந்தயம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறியதாக இருக்குது. ஆனால் இதனுடைய பலன்கள் வந்து பெரிய பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து டயஜ்னோசெனின் என்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. இது வந்து ஜாயிண்ட் லூப்ரிகேஷனை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இது ஜாயிண்ட்டுகளுக்கு, அதாவது மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் உதவி பண்ணுதுங்க. 2 மூட்டுகளுக்கு இடையில மறுபடியும் புதுசாக வர்றதுக்கு இந்த வெந்தயம் வந்து நம்மளுக்கு பயன்படுது. இதனால தான் கரகரப்பான ஓசை வரக்கூடிய அந்த மூட்டுகள் கூட குறைய ஆரம்பிக்கணும். நம்ம வெந்தயத்தை நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது சில பேருக்குலாம் மூட்டுகளில் வந்து அந்த சவுண்டு கேட்கும், இந்த உராய்வு சவுண்டு கேட்கும், அதெல்லாமே கம்மியாயிரும். இந்த வெந்தயத்தை எப்படி சாப்பிட்றதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நைட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும். காலையில் அதை வந்து நம்ம குடிச்சிடணும். இந்த வெந்தய குழம்பெல்லாம் வச்சு நம்ம உணவில் சாப்பிடணும். இல்லைன்னா வெந்தயத்தை முளைக்கட்டி, அதாவது ஸ்ப்ரவுட்டாக அந்த வரக்கூடிய அந்த கீரைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறந்தது. நம்மளுக்கு ஆரோக்கியத்தை இன்னமும் கூட்ட செய்யும். ஒரு நாளுக்கான உணவு பட்டியலையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் விரைவிலே வந்து இந்த கால் வலியிலேருந்து மீண்டு வரலாம். அது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து வெந்தய தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். வெந்தய தண்ணி குடிங்க, இல்லைனா எள்ளு தண்ணி குடிங்க. அடுத்து வந்து பாதாம் பிசின் வந்து நம்ம சாப்பிட்லாம். பாதாம் பிசின் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு, நைட்டே ஊற வச்சு காலையில் 3 ஆப்ஷன்: வெந்தய தண்ணி, எள்ளு தண்ணி, பாதாம் பிசின். அடுத்து காலை உணவை வந்து கேழ்வரகுல செஞ்ச கேழ்வரகு கூழ், இல்லைன்னா கேழ்வரகு தோசை. இது வந்து கால்சியம் நிறையா இருக்கிறதுனால இது காலையில் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பு கூழ், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் கேழ்வரகு இல்லைன்னா கம்பு, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஸ்ப்ரவுட், அதாவது முளை கட்டி வச்ச சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு புரதத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மதியானம் வந்து கீரை கூட்டு, அது கூட வந்து மில்லட் ரைஸு,
அந்த தானியங்கள் சொல்லுவோம்ல, அந்த தானியங்கள்ல வந்து கம்பு, சோளம் இந்த மாதிரியான தானியங்கள்ல சமைச்சு சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் நிறைய கால்சியமும் இருக்குது, புரதமும் இருக்குது. இது ஏதாவது நம்ம மதியானத்துக்கு இதில் செஞ்ச சாதத்தை நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் மீனுன்னு பார்த்தோம்னா சார்டன், மத்தி மீன்லாம் இருக்குல்ல, இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லது. அது கூட வந்து லாஸ்ட்டில் தயிரும் நம்ம ஆலிவ் சீட்ஸ் இதெல்லாம் வந்து மதியானத்துக்கு நம்ம லஞ்சாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஈவினிங்லாம் வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும்னா இஞ்சி, மஞ்சத்தூள் இந்த மாதிரி சேர்த்த பால் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். ஒரு இஞ்சி டீ எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா மஞ்சள் பால் எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா நம்ம முருங்கைக்கீரையில் செஞ்ச முருங்கைக்கீரை சூப் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸில் அதாவது காய்கறிகளில் செஞ்ச சூப் ஐட்டம் இந்த மாதிரி நைட்டு எடுத்துக்கிறேங்க. சூப் மட்டும் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. அடுத்து முருங்கை இலையில் செஞ்ச சப்பாத்தி வந்து எடுத்துக்கிறேங்க. இது வந்து வேகமாகவே செரிமானம் ஆகும்ல, முருங்கை இலையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உடற்பயிற்சிங்க. உணவோடு சேர்த்து நம்ம உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து பல மடங்கு வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்ம நாற்காலியிலே உட்காந்துட்டு நம்ம காலோடைய பாதங்களை சுழற்றணும். அதாவது கடிகாரம் மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி செய்யலாம். அடுத்து வந்து நம்ம குதிகாலை தூக்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, அதுக்கப்புறம் உட்காருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான், இந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டே காலை முன்னாடி இந்த நம்ம இமேஜில் பார்க்குறோம்ல அது மாதிரி காலை வந்து கொஞ்சம் உயர்த்திட்டு கீழே இறக்குங்க, உயர்த்துங்க, கீழே இறக்குங்க. இதெல்லாம் சிம்பிளாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து நாற்காலியில் உட்காந்து எந்திரிக்கிற எக்ஸசைஸு. உட்காருங்க, எந்திரிச்சு நில்லுங்க, உட்காருங்க, எந்திரிச்சு நில்லுங்க. இந்த மாதிரி ஒரு 10 டைம் நீங்கள் பண்ணுங்க. இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்களுடைய கால் நரம்பு, எலும்பு இது எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சால் நடைப்பயிற்சி கூட ஒரு 15 நிமிஷம் டெய்லி பண்ணுங்க. இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அரை மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம். இது கூட சேர்த்து கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதிக நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காராமல் இருக்கணும். அடுத்து வந்து காலணிகள், அதாவது நம்ம காலணிகள் வந்து குஷன் வச்சுருக்கிற மாதிரி நம்ம போட வேண்டும். அடுத்து தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணீர் வந்து அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மனக்கவலை, கோபம் இது எல்லாமே வந்து கால் வலியை வந்து அதிகமாக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க எல்லாத்தையும். முக்கியமாக எதையும் நினச்சி கவலையே படவே படாதீங்க. எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும் அப்படின்னு இருங்க. ஸோ வந்து காலம் அதுக்கு பதில் சொல்லும். எதுக்குமே கவலையே படாதீங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.